ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்கிறேன், நல்லா கேளுங்க. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. ஈஸ் ஏ பெயிண்டர். ஓகே, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஃபுல்லாக ஒரு பெயிண்டிங் ரெடி பண்ணி முடிக்கிறாரு. அந்த பெயிண்டிங் எடுத்துகிட்டு போயிட்டு ரோட்டில் வைக்கிறாரு. பக்கத்துலேயே ஒரு மார்க்கரும் வைக்கிறாரு. இந்த பெயிண்டிங்கில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் ரவுண்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வச்சுட்டு போகிறாரு. ஈவினிங் வந்து பார்க்குறாரு, அந்த பெயிண்டிங் ஃபுல்லாகவே ரவுண்டாக இருக்குது. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணமே, நம்ம பெயிண்டிங்கில் இவ்வளோ மிஸ்டேக் இருக்கான்னு அவர் ரொம்ப மன உடைச்சல் ஆயிட்டாரு. அந்த ஆர்டிஸ்டோட ஒரு மாஸ்டர் இருக்காரு. அவர்கிட்ட போய் இதை சொன்ன உடனே, நீ என்ன பண்ணுற, இப்போ பண்ண பற்றிய பெயிண்டிங் அதே மாதிரியே ஒரு பெயிண்டிங் பண்ணி அதே இடத்துல கொண்டு போய் வை, ஆனால் பக்கத்தில் பெயிண்ட்டு ப்ரஷ் எல்லாத்தையும் சேர்த்து வை, பக்கத்துலேயே இந்த பெயிண்டிங்கில் வச்சு மிஸ்டேக் இருந்தால் சரி பண்ணிட்டு போங்கன்னு ஒரு போர்டு வைன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதேமாரி அந்த பெயிண்டிங்கை காலையில் வச்சுட்டு ஈவினிங் வந்து பார்க்குறாரு. அவர் எப்படி வச்சுட்டு போனாரோ அப்படியே தான் அந்த பெயிண்டிங் இருக்குது. ஒரு கோடு கூட எக்ஸ்ட்ரா கிடையாது. அந்த மாஸ்டர் கிட்ட போய் சொல்லிருக்காரு, எப்படி போன வாட்டியும் அதே பெயிண்டிங் தான் பண்ணேன், இந்த வாட்டியும் அதே பெயிண்டிங் தான் பண்ணேன், ஏன் போன வாட்டி மட்டும் அவ்வளோ மிஸ்டேக் இருந்தது, இந்த வாட்டி மிஸ்டேக் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மாடல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நம்ம பண்ணுற விஷயத்துக்கு குறை கண்டுபிடிக்க 1000 பேர் வருவாங்க. அதே குறையை சரி பண்ண சொன்னால் இந்த 1000ல் ஒருத்தவங்க கூட வரமாட்டாங்க. என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படி பண்ணிருக்கலாமோன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதே இடத்துல வந்து அவங்கள பண்ண சொன்னால் உங்களை விட பெட்டராக அவங்க இது பண்ணியிருக்காங்க.